அன்றைக்கி காலையில் நாளைக்கு 15ஆம் தேதி நாங்கள் 3 நாள் கேட்க ஆஃபீஸுக்கு வர சொல்லிக்காங்க பார்ப்போம். கடவுளே நேர்ந்து எந்திரிக்க காலையில் சொல்லிடுவாங்க. அப்படி கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு சாப்பாடு இல்லை. இப்போ இன்றைக்கு சொன்ன நம்ப மாட்டேங்க. நான் வந்து 8 மாதம் 5 மாதம் தலைக்கு நம்ம தலைக்கு தண்ணி முடியல. முழுவாக கூட விட மாட்டாள், தலையை கூட துடைக்க விட மாட்டாள். அப்படி கஷ்டம். குளிக்கிறது நான் எத்தனை நாளைக்கு வருவோம் தெரியுமா? 5 நாளைக்கு வருவோம் தான் குளிப்போம். அப்படி இருக்கேன். இன்றைக்கு முழுவதுக்கு சொன்னால் முழுவ கூடாதான் 2 கிழமைக்கு வருவோம் முழுவதுமானு சொன்னாள். குளிக்கணும் 4 நாளைக்கு வருவோம். தண்ணி இல்லையாண்டு தண்ணி குடிக்க கூட தண்ணி தராது. அப்படி கஷ்டமாக்கா. என்னத்துக்கு வந்தோம்ன்ற விலங்கு ஜோதிச்சு இந்த பிள்ளைகளை ஜோதிச்சு கத்தி கத்தி வேலை செய்வோம். என்ன செய்கிற இந்த பிள்ளைகளுக்கு அவனியாக இருக்கேன். எல்லாத்தையும் செஞ்சுட்டு பேசாம அப்படியே படுப்ப மாதிரி யோசனை நம்ம இந்த குளோரைக்கு நான் எடுத்து குடிச்சிட்டு இந்த பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகளே அதாக கவலையாரி. அன்பான உறவுகளுக்கு வணக்கம். என்னன்னு கேட்டால் இன்றைக்கி நான் பாருங்கள் ஒரு வாய்ஸ் கட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நம்ம நாட்டு ஒரு சகோதரி ஒன்று. அவங்க ரொம்பவே சின்ன வயசு உள்ளவங்க, முதல் தடவை வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து வரும்போது மெடிக்கல் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு மெடிக்கலில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. சரியா ஒரு 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 எப்படி சொல்ல ஒரு நோய் ஒன்று இருக்குது. அப்போ அந்த நோய் இருக்குதுன்னு சொல்லி மெடிக்கல் ரிப்போர்ட்டில் தெரியும். சரியா அந்த சம்மந்தப்பட்ட இந்த சகோதரிக்கும் தெரியும், அந்த சகோதரி அனுப்பக்கூடிய ஏஜென்சிக்கும் தெரியும் இந்த நோய் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன செய்கிறது, கட்டாயம் போய் ஆகணும். ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேமிலி, போய் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சரி ஓகே பரவாயில்ல, நீங்கள் போங்க. உங்களுக்கு இப்போ வந்து அந்த நோய் வந்து ஒரு சாதாரணமாக தான் இருக்குது, பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஒருவேளை அங்கே போய்ட்டு உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அந்த நோயால் பெரிய பிரச்சனை எதுவும் உங்களை கட்டாயமாக நாட்டுக்கு நான் மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்து உங்களை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி அப்போ ஓகே அப்படின்னு சொல்லி சகோதரி வந்திருக்கிறாங்க, வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. வந்த வீடும் அவ்வளோக்கு ஒரு நல்ல வீடுன்னு சொல்கிறதுக்குள்ள இனி உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டினாவே 100% விதமான வீடுகள் கொஞ்சம் கஷ்டமான வீடுகளாக தான் இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்த வீடும் சரியில்லை, சாப்பாடு பிரச்சனை. அந்த இப்போ பாருங்க சொல்லியிருக்கிறாங்க, குளிக்கலாம் விடுறதில்ல, இங்கே தண்ணிக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால வேண்டி ஒரு கிழமைலாம் குளிக்காமல் இருக்க முடியாது, இப்போ இருக்கிற சூட்டுக்கெல்லாம் இல்லையா. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு கிழமைக்கு குளிக்க கூட்டுறதில்ல, குடிக்க தண்ணி தாரதில்ல, சாப்பாடெல்லாம் ரொம்ப கஷ்டம். அடிக்கடி அந்த கொப்புசுங்கிற ரொட்டியாக தான் கொடுக்குறாங்களாம். இப்போ இப்படி இவ்வளோ தூரம் இவங்க சொல்லி அழுகிறாங்க. கடைசியில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், நான் பெசாட்டுக்கு என்னத்தை செஞ்சுக்கிட்டு இறந்து போயிடலாம், அந்த குளோரக்ஸை சரி குடிச்சிட்டு இறந்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க வந்துருக்கிறாங்க. 2 குழந்தைகள், பச்சை குழந்தைகள் 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க தற்கொலை பண்ணிக்கிறோமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவங்க அந்தளவுக்கு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. வேலை மட்டும் பிரச்சனை, அவங்களுக்கு நோயும் இங்கே வந்து இப்போ அந்த இடைப்பட்டனால அவங்களுக்கான நோயும் அதிகளவு பாதிக்கப்பட்டுருச்சு. அந்த நோயினாலே அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு நோய் இருக்கும்போது அந்த நோய்க்கு சரியான மருந்து எடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு இருக்கணும், ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி. அப்போ இப்படி இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் யாரால் வேலை செய்ய முடியும்? அப்போ இது சம்மந்தமாக அவங்க வந்து ஏஜென்சியில் பேசியிருக்காங்க. இலங்கை வெளிநாட்டு வேலை திணைக்களத்தில் போயிட்டு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஆனால் இது வரைக்கும் இப்போ 8 மாதம் ஆகுது, இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. அதோடைய இந்த மாதம், அதாவது 7ஆம் மாதம் 18ஆம் தேதி வர சொல்லியிருக்கிறாங்க. திரும்ப இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு திணைக்களத்தால் வர சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வேளை அங்கே போய் பேசி இவருக்கு நல்ல ஒரு தீர்வு ஒன்று கிடச்சி இவன் நாட்டுக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகள் கிடச்சா உண்மைக்குமே பெரிய ஒரு சந்தோஷம். இறைவனுக்கும் நன்றி. எப்படியாவது அந்த சகோதரி நாட்டுக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கணும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறேன். இதனால தான் சகோதரிகளை, நமக்கு நோய் இருக்குன்னா தயவு செய்து வராதிங்க, வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டு கத்தி துடிச்சிட்டு இருக்கிறத விட பெசாட்டுக்கு நாட்டில் இருக்கிறது மேல் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதனால் தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள்.